அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கு ஏற்ப இன்னைக்கு நம் நிறுவனம் எதிர்காலத்தை, அதாவது மக்களின் எதிர்காலத்தை மனதிற்கொண்டு மக்களின் உளவியல் ரீதியான அந்த எண்ணங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான சில மாற்றங்களை மக்களுடைய நன்மைக்காக பண்ணியிருக்குது. ஸோ பெனிஃபிட் கொடுக்கறதுலையும் நிறுவனம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமாக செயல்பட்டுருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது 3000 பாயிண்ட் கொடுக்க வர்றதை 3 மாதத்துக்கு இருக்க, அதை விட ஷார்ட் டைமில் கொடுக்குறோம். ரீசார்ஜ் அமௌண்ட்டு அதோட அக்குமுலேட் ஆகி வரும்பொழுது அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டுக்கும் லீடர்களுக்கு என்ன பண்ணுறோம்னா 10%, 1%, அந்த 0.1%, அதாவது ரீசார்ஜ் பெனிஃபிட்டில் லீடர்ஸ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருந்ததை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு கோட்டையிலையும் நீங்கள் அப்ரூவ் பண்ணும் பொழுது இந்த டோட்டல் அந்த ரிவார்டு வேல்யூக்கான அந்த அமௌண்ட்டும் அந்த ரீசார்ஜ் வேல்யூக்கான அமௌண்ட்டும் அக்குமுலேட் ஆகி ஒரு வெகுமதி தொகைங்கிற பேரில் உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு இருக்க, ஒவ்வொரு பெர்ஃபெக்ட் மந்த்துக்கு இருக்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் ஆஸ் பர் ரெகுலர். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பழைய நபர்கள் அவங்க ரிவார்டு வேலெட்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒரு 200 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபான்னு வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி பெற போகிறீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அடுத்த ரீசார்ஜுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அடுத்த ரீசார்ஜ் உங்களுக்கு எப்போனா வரலாம். 4 நாளில் வரலாம், 5 நாளில் வரலாம், நாளைக்கு வரலாம், 10 நாளில் வரலாம், 1 மாதம் கழிச்சு வரலாம். அன்றைக்கி அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அப்படி அப்ளை பண்ணும் பொழுது இவங்களுக்கு நாளையிலேருந்து ரிவார்டு பாயிண்ட் ஏறாது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு 3 பாயிண்டோ 5 பாயிண்ட் ஏறும் இல்லையா? அது ஏறாது. ஏறலன்னொடனே ஐயோ கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், மொத்தமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் ரிவார்டு வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு புக் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு ரீசார்ஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த உங்களுடைய டூ டேட் வருதுன்னா இந்த 10 நாளைக்கும் உங்கள் பிளான் படி ஒரு ஸ்டார் ப்ரீமியம் 18 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு சூப்பர் ப்ரீமியம் 30 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு சூப்பர் பிஸ்னஸ் மேன் 24 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு சூப்பர் டீம் லீடர் 30 நாள் 30 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. சூப்பர் சேலரி அச்சீவர் 30 ரூபா ஒரு நாளைக்கு. இந்த கணக்கீட்டில் அந்த கேப்பில் உங்களுக்கு எந்த நாளெலாம் ரிவார்டு பாயிண்ட் வரலையோ அத்தனை நாளைக்குள்ள அந்த அமௌண்ட்டை சேர்த்து ஆல்ரெடி உங்கள் ரிவார்டு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா பெனிஃபிட்டாக கொடுத்துருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற பணமும் கிடைச்சிடும், உங்கள் ரிவார்டு வேலெட்டில் இருக்கிற பணமும் கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த மீடியம், அந்த மிடில் கேப்பில் அந்த ரீசார்ஜ் வாங்குற டேட் வரைக்கும் ரிவார்டு பாயிண்ட் வராமல் இருந்துச்சு இல்லையா, அதுக்குரிய பணமும் கிடைச்சிடும். அப்போ 1% கூட உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் தான் நிறுவனம் இந்த மாற்று முடிவை, ஆக்கப்பூர்வமான முடிவை எடுத்திருக்குது. ஸோ இப்போ சில பேருக்கு மைனஸில் கூட இருக்கும். அது மைனஸில் இருந்தால் அப்போ நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய தொகையை கழிச்சுவோமா? கிடையாது. அந்த மைனஸை 0 ஆக்கி கணக்கிட்டு உங்களுக்கு அந்த இடைப்பட்ட நாட்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னைக்கு மைனஸில் இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ என்ன செய்றீங்கன்னா ரீசார்ஜுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த 10 நாள் 20 நாளைக்கும் எத்தனை உங்கள் பிளான் படி எவ்வளோ பெனிஃபிட் வரணுமோ அந்த பெனிஃபிட் அந்த ரீசார்ஜ் வேல்யூவோட சேர்த்து உங்களுக்கு அந்த வெகுமதி தொகையாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு அதுக்கடுத்து அந்த பேலன்ஸ், அந்த டோட்டல் பேலன்ஸுங்கிறது 0 கன்வெர்ட் ஆகி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த முழுமையான வேல்யூவை நீங்கள் பெனிஃபிட்டாக வாங்கிக்கலாம். ஸோ ஆக இங்கே எல்லாருக்கும் சாதகமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருடைய அந்த வாழ்வியல் திட்டத்தையும் நம் நிறுவனம் பாதுகாத்து நிறுவனத்துடைய அந்த செயல் திட்டத்துக்கும் எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் உளவியல் ரீதியாக ஒரு சிறுக சேர்த்ததுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் மறந்துடுறாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்து இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவெடுத்திருக்கிறத நீங்கள் மிகச்சரியா புரிந்து கொண்டு நம் நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய தன்மையில் சில மாற்றங்களை இந்த போகி திருநாளில் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபீட்பேக்கை பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.